மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியப்படுகிறது, மலர இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உண்மை என்டிஏவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதற்கான பூர்வாங்க பேச்சு தொடங்கிவிட்டது. அண்ணாமலை பிஜேபியோட தலைவரா இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி கர்ஜித்தார். ஒரு உடன்பாடு கொண்டு கூட்டணி வைக்கிற அரசியல் கட்சி அப்படி ஒரு நிபந்தனை விதித்தா நிச்சயம் பாஜக ஏற்காது. இப்ப மீண்டும் பிஜேபியோட கூட்டணி என்றால் அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த 76-79 காலகட்டங்களில் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியை மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி மிக கடுமையாக விமர்சித்தார். பூதகி, அரைக்கி, ராட்சசி. ஆனால் 1980 நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அங்கே போய் கைகோர்த்து கூட்டணியில் இடம்பெற்றுட்டாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சியும் திரு கருணாநிதி விமர்சித்தார். அவங்க பண்டாரம் பரதேசிகள். ஆனால் அதே பாஜகவோடு போய் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து அமைச்சரவையில் வேண்டிய இலாக்காக்களை பற்றி அவர் இருந்தார். வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு யாரோடும் கூட்டணி அமைப்பார்கள். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சாதரா. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்பு ஏன், எதற்கு, எப்படி? பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கும். தற்போது 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் வலுவான கூட்டணி தேவை. வலுவான கூட்டணி என்பது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு 10-12 அரசியல் கட்சிகள் இணைந்து உறுதியாக பயணித்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடுத்து என்டிஏ பாஜக தலைமையிலான அந்த அணி தான் இருக்கும். எனவே அந்த அணியோடு இணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. அதனுடைய தொடக்க புள்ளியாக, இந்த கூட்டணியினுடைய தொடக்க புள்ளியாக தான் இந்த சந்திப்பு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் டெல்லியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வச்ச அலுவலகத்தை பார்க்க போகிறேன், யாரையும் சந்திக்கிற மாதிரி இல்லைன்னாரு. இரவே அந்த சந்திப்பு நடந்துடுச்சு. சந்திப்புக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை நான் சந்தித்து பேசினேன் அப்படிங்கிறாரு. இதில் துளி கூட உண்மை இல்லை. கூட்டணி தொடர்பாகத்தான் பேசினார்கள் என்பது உலகறிந்த ரகசியம். அது எல்லாருமே அதுதான். இந்த காலகட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை நடந்திருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இங்கே டிபேட்டு ரொம்ப காரசாரமாக போகிற போது அமித்ஷா அழைப்பின் பேரில் தான் டெல்லி போனாருங்கிறதா நமக்கு வந்த தகவல்கள். ஏன்னா இவரே போய் மக்கள் பிரச்சனைக்காக போகலை. ஆட்சி கட்சியாக இருக்கிற பொழுதே போய் மக்கள் பிரச்சனைகள்லாம் பேசின மாதிரி நமக்கு தெரியல. ஒரு 2-3 முறை மோடியை சந்தித்தாங்க, வந்தாங்க. ஆக இந்த முறை என்பது எதிர்வரும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி அமையும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லா தரப்பிலுமே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் தான் அமித்ஷாவை போய் அவர் சந்திச்சாரா? இல்லை, அழுத்தம் கொடுத்தார்களா இல்லையாங்கிறத அந்த சீட் ஷேரிங்கில் அந்த உறுதியான அமித்ஷாவை இந்த நேரத்தில் இன்னைக்கு போய் சந்திக்கணும்னு யாராவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இல்லை, அமித்ஷாவினுடைய அழைப்பின் பேரில் போனார் அப்படிங்கிறது தான் நமக்கான தகவல், நமக்கு கிடைத்திருக்க தகவல். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அமித்ஷா நம்ம ஈஷா யோகா மையத்திற்கு வந்திருந்த பொழுது திரு எஸ்பி வேலுமணியும் அவரை சார்ந்த சில நண்பர்களும் சென்று சந்தித்தார்கள் அப்படின்னு ஒரு இருக்குது. அதைத் தொடர்ந்து அவருடைய எஸ்பி வேலுமணியுடைய மகன் திருமண வரவேற்பு நிகழ்வுகளில் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் சந்தித்து ஒரு பூர்வாங்கமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் நமக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் என்கிற கருத்தை பரஸ்பரம் பரிமாறி இருக்கிறாங்க. இதனுடைய நீட்சியாக அமித்ஷா அழைப்பின் பேரில் கட்டாயம் அழுத்தம் என்கிறதை விட ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு அழைத்து அங்கே சென்று கட்டாயம் அழுத்தம் அப்படின்னா அந்த யார் கட்டாயப்படுத்தினது, யார் அழுத்தம் கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இது அழைப்பின் பேரில் சென்றார் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் தான். அப்போ இந்த சந்திப்புலேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியப்படுகிறது, மலர இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மை. அதாவது இந்த திரு எடப்பாடி பழனிசாமியோட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடம் அவர்கள் பேசியிருக்காங்க. பேசிட்டு திரு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் மட்டுமே ஒரு 20-25 நிமிடங்கள் தனித்து பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
வெறும் மரியாதை நிமித்தமான சந்தித்தோன்னா 5-10 நிமிடங்களில் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. மக்கள் பிரச்சனைனா ஒரு 3 நிமிஷத்தில் கூட அவங்க அதுக்கு மேலே மத்திய அமைச்சர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஆட்சி கட்சியாக உள்ளவர்களிடமே 10 நிமிடத்துக்கு மேலே அவங்க பேசுனதா இல்லை. முழுக்க எதிர்வரும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதற்கான பூர்வாங்க பேச்சு தொடங்கிவிட்டது, கூட்டணியும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்வையாக இருக்குது. எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்ஜித்தார். எடப்பாடியை தொடர்ந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஜெயக்குமார் உட்பட பலரும் இதே கருத்தை தான் கடைசி வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு இவ்வளவு தூரம் கர்ஜனையெல்லாம் வெளிப்படுத்திட்டு இப்போ மீண்டும் பிஜேபியோட கூட்டணி என்றால் அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கொள்கை லட்சியங்களை தாண்டி தேர்தலில் வெற்றி சாத்தியமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு யாரோடும் கூட்டணி அமைப்பார்கள். கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள், கூட்டணியிலிருந்து விலகி வந்து விமர்சிப்பது என்பது காலமான அணுகுமுறையாகத்தான் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு அந்த 76-79 காலகட்டங்களில் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியை மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி மிக கடுமையாக விமர்சித்தார். பூதகி, அரைக்கி, ராட்சசி, பெண் ஹிட்லர்லாம் 77-80 காலகட்டங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்து மிக கடுமையாக விமர்சித்தார். ஆனால் 1980 நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அங்கே போய் கைகோர்த்து கூட்டணியில் இடம்பெற்றுட்டாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சியும் திரு கருணாநிதி விமர்சித்தார். அவங்க வந்து பண்டாரம் பரதேசிகள், இந்தியாவையே ஆட்கொள்ள வந்த, அழிக்க வந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணார். ஆனால் அதே பாஜகவோடு போய் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து அமைச்சரவையில் வேண்டிய இலாக்காக்களை பற்றி அவர் இருந்தார். அதனால தான் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்பது தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா முழுமைக்குமான எல்லா மாநிலங்களிலுமே இருக்குது. எனவே ஒரு விமர்சன கருத்தை முன்வைத்து விட்டால் அவங்க வந்து இங்கே சேர மாட்டாங்க, சேரக்கூடாது என்று இல்லை. நீங்கள் ஒரு காலம் எங்கள் கட்சி எந்த கட்சியோடும் உடன்படாது, கூட்டணி வைக்காது, நாங்கள் தனித்தே ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னா அந்த கட்சிகள் யாரோடலாம் போய் இணைந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் மாறுபட்ட 2023 பாஜகவிலிருந்து விலகிய அன்று முதல் கடந்த வாரம் வரைக்கும் கூட அந்த கருத்தாக்கம் இருந்தது பொதுவெளிகளில். ஆனால் கடந்த 2-3 வாரங்களாக பாஜகவுக்கு எதிராக ஸ்போக்ஸ் பர்சனே அதிமுகவில் போய் பேசாதீங்கன்னு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றவர்களையும் பாஜக எதிரான கருத்து பதிவு வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போவே அது ஒரு தொடக்கமாக தான் பார்த்தது. ஒரு நாம் அவர்களோடு கூட்டணி வைக்க போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த தகவல்கள்லாம் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியோடு கூட்டணி என்று ஒரு 12-13 அரசியல் கட்சிகள் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். அப்போ எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் அதற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படி எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு இப்போ என்டிஏ ஒரு 10-19% பாஜக அணி பெற்றிருந்தது. ஒரு 23% அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெற்றிருந்தது. அப்போ இருவரும் இணைந்து இன்னும் 1-2 கட்சிகள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான வலுவான கூட்டணி இது என்ற அந்த கருத்தாக்கம் வந்துடும். அப்படி வருகிற பொழுது இது ஆட்சி மாற்றத்திற்கு உரிய கட்சி, மாறி மாறி திமுக அதிமுக தான் வரும். இது வெற்றி பெறக்கூடிய கட்சி என்று மனதில் பட்டால்தான் தொண்டர்கள் தீவிரமாக களமாற்றுவார்கள். தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை எல்லா கட்சியிலுமே ஏற்றுக்குவாங்க. கருத்து மாறுபாடுகள் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்தார், திரு ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்தார். ஆனால் கட்சி தலைமை கட்சியின் நலன் கருதி, கட்சியின் எதிர்காலம் கருதி, கட்சியின் வெற்றி கருதி ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அதற்கு எல்லோருமே ஒப்புக்கொள்வார்கள். பாஜகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி ஒப்புக்கொள்வார்கள். ஏன்னா 2 தரப்புமே இந்த தேர்தலில் ஒரு வெற்றி பெற்ற ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் குறிப்பிட்டது மாதிரி வாக்குகள் சிதறிவிடக்கூடாது. ஏன்னா திமுக கூட்டணி வாக்குகள் அப்படியே உறுதியோடு அங்கே இருக்குது. அப்போ அதற்கு எதிரான வலுவான கூட்டணி என்று வருகிற பொழுது வலுவான கூட்டணி என்பது இதுதான் என்டிஏ அதிமுக கூட்டணி. இதோட பாமக, தேமுதிக, ஐஜிகே என்று வருகிற பொழுது நிச்சயமாக வாக்கு சதவீதமும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த அணி நிச்சயம் உறுதியாக தேர்தலை கூட்டணியோடு எதிர்கொள்ளும் என்று தான் நான் நம்புகிறேன். பிஜேபியோடு கூட்டணி முறிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கருச்சித்தது 2 விஷயங்கள். ஒன்று, எக்காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
அண்ணாமலை பிஜேபியோட தலைவராக இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு 2 விதமாக எடப்பாடி கர்ஜித்தார். அப்படின்னா இல்லை ஒரு மாநில தலைமை, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைமை தான் அண்ணாமலை. ஒரு தேசிய கட்சி அந்த மாநிலத்தில் யாரை தலைவராக நியமிக்க வேண்டும், யாரை நியமிக்கக்கூடாது என்கிற முடிவை அவங்க தான் முடிவெடுக்க வேண்டிய தலைமை பாஜகவின் தேசிய தலைமை தான். ஒரு உடன்பாடு கொண்டு கூட்டணி வைக்கிற அரசியல் கட்சி அப்படி ஒரு நிபந்தனை விதித்தால் நிச்சயம் பாஜக ஏற்காது. தன்னுடைய தலைவர்கள், தன்னுடைய மறைந்த தலைவர்களை பற்றி அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணார் பொதுவெளிகளில், அதனால் அவர் கூடாது அப்படின்னாங்க. இப்போ அண்மை காலமாக திரு அண்ணாமலையினுடைய அணுகுமுறையில் நம்ம மாற்றம் பார்க்குறோம். நேற்றைக்கு முன்தினம் கூட மத்திய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் உடன்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வானதி சீனிவாசன் கூட அதுதான். ஆமாம். ஆக நிச்சயமாக பாஜகவினுடைய மத்திய தலைமையும் மாநில தலைமையும் மாநிலத்தில் இருக்கிற இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் போட்டியிட விரும்புகிற பாஜகவினர் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக வாக்குகள் வேண்டும், அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. இந்த கருத்தை டெல்லியில் சொல்லியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பவர்களும் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்றால் நமக்கு கூட்டணி வலிமையாக இருக்கணும். அப்படி கூட்டணி வலிமையாக வருவதற்கு என்டிஏ அணி தான் சரியானது என்கிற பார்வை 2 தரப்புல இருக்கிறதுனால ஆனா இந்த கருத்து மாறுபாடுகள் மறந்து போயிடுங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி முறிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவில் இருந்து ஒரு சிலர் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்கல்ல. இப்ப மீண்டும் கூட்டணி அமைந்தால் ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும்ல. இல்லை ஒரு அரசியல் பிஜேபியில் சேர்ந்தவர்களுக்கு இல்லை ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இன்னொரு அரசியல் கட்சிகளுக்கு செல்வது சர்வசாதாரண வேற கட்சி. அதாவது அதிமுக விட்டு பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க. இந்த தருணத்துல மீண்டும் கூட்டணி அமைக்கும் பொழுது அதிமுகவை விட்டு பிஜேபிக்கு வந்தவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கும்ல. இல்லை அதாவது தான் சொல்ல, ஒரு கட்சி தலைமையை ஏற்று அதை பயணித்து கொண்டிருக்கிற பொழுது கருத்து மாறுபாடுகள் அவர்களுக்குள் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளின் அடிப்படையிலால் வெளியில் போகிறாங்க. அப்படி வெளியில் போகிற போது அந்த கட்சி இங்கோடு கூட்டணி சேருகிற பொழுது அவர்களுக்கு இணக்கமாக தான் செயல்படுவார்கள். இங்கேருந்து நம்மகிட்ட இருந்து போனவர் அவரை நம்ம தோற்கடிக்கணுங்கிற மனப்பான்மை இல்லை. இவருக்கு இணக்கமாக இருப்பாங்க, ஆனால் ஃப்ரீயாக இருக்க முடியாதுல்ல. இல்லை அது நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுல்ல. இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே. இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு 10 பேர் அதிமுக வந்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அது இந்த அமைச்சரவை அமைகிற போது ஒரு மூத்த அமைச்சர் கிண்டலாக பண்ணார். திரும்பி பார்த்தா அதிமுக ஆட்சி மாதிரியே இருக்கியா, பூரா அவங்க தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாரான். வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி இருக்கும், என்னடா அங்கேருந்து வந்தோம் இப்போ அந்த கட்சி வருது அப்படின்னு. தர்ம சங்கடம் என்பது அதெல்லாம் சில வினாடிகளில் மாறி போயிடும். அந்த உணர்வு என்பது மாறிடும். இப்போ அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போகிறதோ அல்லது பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு இணைவது என்பதோ இனி நடக்காது. இப்போ உடன்பாடுன்னு வர்றபோது ஏற்கனவே போனவர்களுக்கு எந்த தர்ம சங்கடமும் இருக்காது. ஒருவேளை இங்கிருந்து சென்றவர்கள் பாஜக ஒரு தொகுதி கேட்டு அதில் இங்கேருந்து போனவங்க அதிமுக ஒரு தொகுதி கேட்டு அது அங்கேருந்து போகிறவங்க பொழுது அந்த பேச்சுவார்த்தையின் போது சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதை பேசி சரி பண்ணிடுவாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்து வரலைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையின் தலைமையில் பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? இல்லை, பொதுவெளிகளில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தது. எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை பிஜேபி பயன்படுத்த நினைத்ததா? இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒருபோதும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவே மாட்டார். தொடக்க முதலே அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுக்க மாட்டார். ஆமாம், பட் எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு இல்லை எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் செங்கோட்டையன் உட்பட 6 முன்னணி தலைவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். ஒன்றுபட்ட அதிமுக, வலிமை மிக்க அதிமுக என்று இருந்தால் மட்டுமே நம்மோடு கூட்டணி கட்சிகள் வரும் என்று கட்சியை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் தான் இவங்கெல்லாம் ஈடுபட்டாங்க. இது சாத்தியமா? 2026க்குள் பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைப்பதில் சாத்தியம்? இன்று வரையும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் பிடிவாதமாக இருக்கிறார். நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு. அப்படி இவர் இதுவரைக்கும் பாஜகவோடு கூட்டணியில் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று பேசி வந்தவர் அந்த ஒட்டையும் உறவையும் கடைபிடிப்பதற்கு அதில் பாஜகவோடு அணி சேர்வதற்கு வந்த நிலையில் ஒருவேளை வலிமை மிக்க அதிமுக வந்தால் நாம் பேரம் பேசுகிறதுக்கு அதிகமான இடங்களை நம்ம பெறுவதற்கு, அதிகமான இடங்களில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கருதுவாரையானால் மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் ஆகியோருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் குறிப்பாக
அந்த தென் மாவட்டம் மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு சசிகலா அவர்களுக்கும் தினகரநாதர் அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக இரட்டை இலைக்கு பெற வேண்டும் என்று கருதுவாரேயானால் இந்த பிடிவாதத்தை தளர்த்தி சேர்க்கலாம். சேர்ப்பாராங்கிறது பெரிய வேறு விஷயம். ஆனா நம்ம நேர்காணல் நடத்தக்கூடிய ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது ஓபிஎஸ் உள்ளிட்டோரை அதிமுகவில் எக்காலத்திலும் சேர்க்க மாட்டோம்னு மறுபடியும் சூழல் வச்சிருக்காரு. நீங்க தான் குறிப்பிட்டீங்கல்ல, பாஜக போது எக்காலத்திலும் ஒட்டுமில்லை உறவு சொன்ன அதே வார்த்தையை தான் நான் கேள்வி அதுதான் சொல்றேன். அதைத்தான் இப்பவும் சொல்லியிருக்காரு. எக்காலத்திலும் இல்லை என்று சொன்ன பாஜகவோடு உடன்பாடு காண்கிற பொழுது எக்காலத்திலும் ஒருபோதும் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து மாறக்கூடிய சூழல் வந்தாலும் வரலாம். வரவில்லை என்றால் என்டிஏ அணியில் அவங்க அதிகமான இடங்களை பெற்று அவங்களை அகாமடேட் பண்ணிக்கலாம். அதுதான் கேட்கணும். இப்போ ஒருவேளை பிளவுபட்ட அதிமுகவை ஒன்று சேர்க்க முடியவில்லை என்றால் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் பிஜேபி சார்பா அவங்க தாமரை சின்னத்திலிருந்து போட்டியிடுவார்களா? இல்லை, தாமரை சின்னமா, இரட்டை இலை சின்னமா, சுயேட்சை சின்னமா அப்படிங்கிறது அவங்க முடிவை பொறுத்து தான். இல்லை, ஏன்னா அவங்க பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல தானே கண்டிப்பா நிக்க போறாங்க. அதாவது ஒன்றிணைவு சாத்தியம் இல்லை என்றால் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில தான் அந்த சின்னத்துல தானே நிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்துல அவங்களால நிக்க முடியாதுல்ல. இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குல்ல. நிச்சயமாக அது சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறதுல எந்த தடையும் இல்லை. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் ஒரு சீட்டு கொடுத்தாங்க ராமநாதபுரம் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு. அவர் அந்த பலாப்பழ சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 3,42,000 ஓட்டு வாங்கிட்டார். தாமரை சின்னத்தில் நின்றிருந்தால் மீண்டும் அதிமுகவில் சேருவதற்கு அந்த ஒரு விஷயம் தடையாக இருக்கும். நிச்சயமாக அப்படி ஒரு முடிவை அன்னைக்கு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் எடுத்திருக்காரு. ஒன்றுபட்ட சட்டமன்ற தேர்தல் அப்படி அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. இல்லை, ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும், அதை ஒன்றுபடுத்தி ஒரு ஒருமைப்பாட்டோடு நம்ம பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இன்றளவும் எப்போதுமே நான் அதிமுக தான் என்று பேசி வருகிற திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த என்டிஏ அணியில் கூட்டணி இணைந்தாலும் கூட அவர்களுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பில்லை. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை தருவார்களாங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான். அவர் ஒருங்கிணைக்கவே மாட்டேங்கிற போது சின்னம் கிடைக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் சுயேட்சை சின்னத்தில் ஒரு 10 தொகுதியோ 20 தொகுதியோ எவ்வளவு ஒதுக்குறார்களோ அங்கே இதே பலாப்பழ சின்னத்தை கூட ஒட்டுமொத்தமாக கேட்டு ஒரு 20-25 தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா அது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தாமரை சின்னத்திலோ இரட்டையில நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதான் என்னுடைய பார்வை. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடெல்லாம் பேசி முடிவு செய்யப்பட்டது அப்படிலாம் வெளியில் செய்திகள் கசிந்ததில்ல. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இப்போ மேலோட்டமாக தான் இது பேசியிருப்பாங்க. நிச்சயம் இன்னொரு 2-3 சிட்டிங் உட்காந்து தான் எந்த தேர்தலானாலும் தேர்தல் கூட்டணி என்று ஆரம்பித்து விட்டால் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தொகுதி உடன்பாடு ஏற்படும். நான் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நேரடியாகவே கேட்கிறேனே. அதிமுகவுக்கு 117 தொகுதி, பிஜேபிக்கு 117 தொகுதி, அதாவது 234 தொகுதியில பிஜேபி அதிமுக சரி சமமா ஈக்குவலா போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷாவும் எடப்பாடி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு வெளியில பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதாவது வலைத்தளங்கள்லையும் டெல்லி வட்டாரத்திலையும் இது மாதிரியான ஒரு தகவல்கள் பரப்பப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானித்து மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1980ஆம் ஆண்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காங்கிரஸோடு உடன்பாடு வைத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் 50-50 சீட் ஷேரிங் போட்டாங்க. 109 தொகுதிகள் 2 பேரும், மீதமுள்ள 16 தொகுதிகளை சிறிய கட்சிகளுக்கு கொடுத்துட்டு. ஆனால் அதில் ஒரு பெரிய தோல்வி. ஏனென்றால் 82 வர வேண்டிய தேர்தல் 80லேயே மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் 77 இருந்து. அந்த 80 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வியுற்றார். 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. ஆனாலும் வாக்கு சதவீதம் ஒரு 3-4 லட்சம் தான் இடைவெளி இருந்தது. மக்களுடைய நம்பிக்கையை இந்த அரசு இழந்து விட்டதுன்னு போய் டெல்லியில் இந்திரா காந்திகிட்ட சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டாங்க. புரட்சித் எம்ஜிஆர், நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என் ஆட்சியை கலைச்சீர்கள், மக்கள்கிட்ட போனார். மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்து 5 மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். இந்த திமுக காங்கிரஸ் 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சின்னு அறிவித்ததை மக்கள் ஏற்கவில்லை. இப்போ அதிமுக அந்த காரணத்தை சொல்லும்.
இப்படி 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சி போனால் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நான் தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அறிவித்து களம் கண்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எல்லோருமே சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரே இல்லைன்னு வேற பேசிக்கிறாங்களே. அதாவது முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இவ்வளவு பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்கிற போது தான் மட்டுமே அதிமுக என்கிற உறுதிப்பாட்டோடு பயணிக்கிறார். மீண்டும் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வரும், அவர்தான் முதலமைச்சர் என்பதை எடப்பாடி சொல்லாவிட்டாலும் அங்கே இருக்கிற அவரோடு பயணிக்கிற எல்லோருமே அறிவிக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி அதிமுக தான் ஆகப்பெரிய கட்சி. திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் திமுகவிடம் இன்றைக்கு 2-3 பிரிவுகளாக போனதுனால இன்னுமே இது தொண்டர்கள் பலம் தான். கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி 6 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. அது வலிமை மிக்க தொண்டர்கள் பலமிக்க கட்டுக்கோப்பான கட்சி, கட்ட அமைப்பு உள்ள கட்சி. எனவே அப்படி 50-50 சீட் ஷேரிங்க்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். கூடுதல் இடங்களை கேட்பாங்க. நான் அறிந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 150-155 தொகுதிகளில் தனிச்சு நிற்கணும், மீத உள்ள ஒரு 70-80 தொகுதிகள் வேணால் கூட்டணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வட்டாரத்தில் பேசினதாக சொல்லுது. இதை எந்த அளவிற்கு பாஜக ஏற்று, ஏன்னா என்டிஏல இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தான் சீட் ஷேரிங் பண்ணணும். இதை தாண்டி இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, திரு சீமானையும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒரு முயற்சி நடைபெறுகிறது அதிமுக தரப்புல இருந்து அந்த முயற்சி எடுப்பதாக, பிஜேபி தரப்புல இருந்து இல்ல இன்னும் இல்ல, இவங்க தரப்புல இருந்து எடுப்பதாக இருக்கு. அப்போ இது என்டிஏவுக்கு கொடுக்குற அந்த சீட்ல இருந்து சீமானுக்கு போகுமா அல்லது அதிமுக? அப்போ அதிமுகவுக்கு ஒரு 160-170 சீட்டு கிடைச்சாதான் அவரை அகாமடேட் பண்ண முடியும். எனவே இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் பிஜேபிக்கு 117 சீட்டு ஒதுக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியா? இல்லை இல்லை இல்லை, நான் தான் சொன்னேனே, இந்த 50-50 சீட் ஷேரிங்கு கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. கூடுதல் இடங்கள் என்பது தனித்து வெற்றி பெறணும். அவங்க கிட்டத்தட்ட 118-120 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் தனித்து அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். அதை விட ஒரு 20-30 இடங்களாவது அதிகமாக நின்னாதான் ஒரு 10-30 தொகுதி தோத்தாலும் தனி மெஜாரிட்டி கிடைக்கும். எனவே ஒரு 150 தொகுதிகளுக்கு குறையாமல் அதிமுக தனித்து, அந்த கூட்டணி கட்சி எல்லாருமே மிச்சம் ஒரு 30, அது ஒரு 34, ஒரு 84 தொகுதிகள் இருக்குது. அந்த 84 தொகுதிகளை பாஜக என்டிஏ அணிக்கு கொடுத்து அவங்க பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், 150 இடங்களில் போட்டியிட்டால் மட்டுமே நாம் தனித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அதிமுக மட்டத்தில் இருக்குது. அந்த 50-50 சீட் ஷேரிங்கை அதிமுக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அமித்ஷாவுடனான இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நிபந்தனை வச்சாரு, எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு நிபந்தனை கோரிக்கை வச்சுட்டு வந்ததா சொல்கிறாங்களே, அது என்ன நிபந்தனை கோரிக்கை? இல்லை இல்லை, அதாவது ஒரு விஷயம், இந்த 5 பேர் சந்தித்து பேசினாங்கல்ல, அமித்ஷாவோட தம்பித்துறை, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, அவங்க பரவலாக தமிழக அரசியல் நிலை, தேர்தல், எதிர்கால நிலை செய்திருப்பாங்க. இதை தாண்டி ஒரு 20-25 நிமிடம் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அமித்ஷாவும் பேசினாங்கல்ல, அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் என்ன நிபந்தனை நமக்கு தெரியும். ஏன்னா ஊடகங்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி ஒரு நிபந்தனையை கோரிக்கையாக வச்சாரு. அதுதான் சொல்ல வர நீங்கள் இது வதந்திகளாக ஹேஷியங்களாக பரவலாக வரும், இது மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும், இந்த துறையில் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பத்திரிகையை அணுக்கமாக இருந்து பார்த்து வருகிறேன். தனித்தனியாக பேசின விஷயங்கள் என்பது, அவர்கள் தனித்து 2 பேர் மட்டுமே பேசுகிற போது அவர் தன்னுடைய சபார்டினேட் அமித்ஷா அவருடைய உதவியாளர்கள் அல்லது அங்கே கட்சியில் இருக்கவங்க சொல்லணும், எடப்பாடி அடுத்து இவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் சொன்னால் அது மூலமாக வெளியில் வரலாம், அல்லது சந்தித்த 2 பேர் இது தொடர்பாக பேசணும், இந்த நிபந்தனையை விதிச்சோன்னு சொல்லணும். வதந்திகளாக ஹேஷியங்களாக இது நிறைய வரும். இப்போ இன்னும் இதை தாண்டி எல்லாமே வரும். மிரட்டிட்டாரு அவரை நான் சட்டமன்றத்துக்கு இல்லை சட்டமன்றத்துக்கு நான் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போல்லாம் வர முடியாதுன்னு இல்லை அமித்ஷா ஆகணும்னு மிரட்டினார் அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்காது. அதாவது பரஸ்பரம் ஒரு உடன்பாட்டுக்கான கூட்டணிக்கான ஒரு அழைப்புங்கிற போது அழைப்பு தான். டெல்லிக்கு போகும்பொழுது நான் டெல்லியில் உள்ள அதிமுக ஆஃபீஸை பார்க்க தான் போகிறேன், பார்வையிட போகிறேன் அப்படின்னு மாற்றி சொன்னார். ஆனால் பார்த்தா அப்படியே யூட்டன் அடிச்சு பிஜேபியோட, அதான் அமித்ஷா கோட்டையை நோக்கி கார் போயிருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஏன்னா
அவர் இங்கேருந்து போகிற போதே தெரிஞ்சிருச்சு விமான எல்லாருக்கும். நிலையத்தில் சொல்கிறாங்க, அமித்ஷா அழைப்பின் பேரில் டெல்லி விரைகிறார் அப்படி தான் எல்லா தலைப்புச் செய்திகளுமே ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாமே போகுது. அங்கே போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்களுமே அமித்ஷாவிட்ட நைட்டு சந்திப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க டெல்லியிலே இருக்கிற ஆட்களுக்கு எல்லாமே தெரியும். அதை மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று அதையும் தாண்டி அமித்ஷா பார்த்துட்டு வந்து நான் மக்கள் பிரச்சனை தான் பேசுகிறேன், அது இன்னொரு காமெடி. அது இல்லை, அது இன்னொரு பெரிய காமெடி. நம்புவாங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் உண்மையிலுமே அமித்ஷா உண்மையிலுமே எடப்பாடி வந்து அமித்ஷா சந்திச்சது கூட்டணிக்கா மக்கள் பிரச்சனைக்காகவா? எடப்பாடி சொன்னது மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக தான் சந்திச்சாரா? இல்லை, முழுக்க முழுக்க இந்த 2026 தேர்தலில் அதிமுக பாஜக என்டிஏ அணி கூட்டணி அமைப்பு தொடர்பான சந்திப்பு தான். இதுல மக்கள் பிரச்சனை குறித்தும் பேசியிருக்கலாம். ஏன்னா வாய்ப்பு இருக்கா? பிரதான எதிர்க்கட்சி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். மக்கள் பிரச்சனை அப்படின்னு வர்றபோது நான் இன்னொரு பார்வை என்ன பார்க்குறேன்னா, அடுத்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் இப்போ இருக்கிற திமுகவில் வந்து மக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் சம்பவங்கள் நடக்குது, அதனால் அந்த ஆட்சியை அகற்றினால் மட்டுமே நம்ம மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்கிற பார்வையில் அந்த மக்கள் பிரச்சனையை சொல்லியிருக்கலாம்னு நான் பார்க்குறேன். ஓகே, அப்படின்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்து 3 முனை போட்டி தான் இருக்க போதா? திமுக கூட்டணி, என்டிஏ, அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணி, தாவேகா. ஆமாம், அதுதான் இருக்கு. சீமான் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைகிறார். அதான் சீமான் இணையவில்லை என்றால் நிச்சயமா மீண்டும் ஒரு மும்முனை போட்டி தான் வரும். அப்படி இல்லை, ஆமாம், திமுக 4 முனை போட்டி தான் இருக்கும். இந்த கூட்டணி கணக்கு நிறைய முறை தவறி போயிருக்கு. உதாரணத்துக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முறை தான் அந்த முரண் இருந்திருக்கு. ஆனால் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒவ்வொரு தேர்தலுடைய முடிவிலையும் ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சோடனே ஒவ்வொரு முறையுமே பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ச்சியாக சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்குல்ல ஜெயலலிதா காலத்துல இருந்து. அப்ப இந்த முறை மீண்டும் கூட்டணி சேர்வது எப்படிப்பட்ட ஒரு உறவு முறையை அவங்கள நீட்டிக்க செய்யும்? தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது. 50 இடம் 60 இடம் வரைக்கும் வெற்றி பெற்று வந்தார்கள். கூட்டணியில் 30-40 இடம் 20 இடம், இன்றைக்கும் 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அது ஒரு வளர்ந்து வரும் இயக்கமாக தான் இருக்குது. இதையும் தாண்டி பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒரு எதிரான மனநிலை என்பது காலங்காலமாக 84-85 பாஜக தமிழ்நாட்டிற்கு வருகிறது என்ற அந்த காலகட்டங்கள் முதலே ஒரு எதிரான மனநிலை இருக்கிறது. அப்படி பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிரான அந்த மனநிலை இருந்ததுனால தான் 2014ஆம் ஆண்டு மோடியா லேடியான்னு அவங்க சவால் விட்டு 37 இடங்களில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மாநில கட்சி தனித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது என்பது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அப்போ அந்த அளவுக்கு இங்கே எதிர்ப்பு பதிவாகி இருக்கிறது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வாக்கு சதவீதம் உயர்கிற நிலை என்பதால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உடன்பட்டு ஒரு கணிசமான வெற்றியை பெறுகிற பொழுது இந்த விமர்சனம் முன்பு இருந்ததை விட இனி குறையும் என்று தான் நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்பு பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.